வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன் வணக்கம். டாக்டர், தமிழிசை ஒரே புலம்பல். தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது? இன்றைக்கி இவ்வளவு நாளாக மணல் கடத்தினாங்க, இன்றைக்கி ஜல்லியை கடத்தி மாலத்தீவுக்கு மால்டீவ்ஸ்க்கு தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போகிறாங்க. இந்த அரசு என்ன பண்ணுது? சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு கொந்தளிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஜல்லி கடத்தி மாலத்தீவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நிலைமை இருக்கா? இல்லை தெரியல. அது என்ன விசாரிக்கணும். அப்படி நடந்ததுன்னா உண்மையில தப்பு தான். அவன் தமிழிசை தப்பு சொல்ல முடியாது. யாராவது சொல்லியிருக்கலாம். இல்லை, இப்போ கடற்கரையில் கடத்திட்டு போகிறதெல்லாம் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கா? எனக்கு அது இல்லை, கடற்கரையில் கடத்திட்டு போகிறது கிடையாது. இப்போ மாலத்தீவுக்கு போகுதுன்னா இது மத்திய அரசுல நீங்கள் கண்டெய்னரில் போகுது அப்படின்னா என்னத்தை இப்போ கல் மண்ணு எதாக இருந்தாலும் விட்டுருவீங்களா? கஞ்சா கடத்திட்டு போகிறான் மாலத்தீவுக்கு ஒரு கண்டெய்னரில் விட்டுருவியா? நீ இது யார்கிட்ட பேசணும்? ஜிகிட்ட பேசணும். ஜெய்சங்கருக்கு ஃபோன் அடிச்சிருக்கணும். ஐயா, இந்த மாதிரி எங்கள் ஊர்லேருந்து ஜல்லி மண்ணெல்லாம் கொண்டு போய் மாலத்தீவு கொண்டு போகிறாங்க கண்டெய்னரில் போது போர்ட்டில் பிடிங்க. இமிக்ரேஷன் என்ன பிடுங்குது? கஸ்டம்ஸ் என்ன பண்ணுது? இல்லை போர்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னு யாரை கேட்கணும்? இந்த அம்மா அங்கே கேட்கணும், டெல்லியை கேட்கணும். இது என்ன ஏதுன்னு தெரியாமல் இது மத்திய அரசா மாநில அரசா இது அப்படி நடந்ததுன்னா உண்மையிலேயே தப்பு தான். அது நம்ம சீரியஸாக பேசினாலும் மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். வளங்களை பூரா இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் அவன் என்னென்னா தீவை பெருசாக்குறதுக்குன்னா எத்தனை லட்சம் கோடி டன் அங்கே போகும். தடுக்கப்பட வேண்டியது தான். ஆனால் யார் தடுக்கணும்னா மத்திய அரசு தடுக்கணும். ஏன்னா இன்னொரு நாடு அது அந்த நாட்டுக்கு கப்பலில் கடத்துறதுக்கு என்ன லோக்கல் போலீஸாக போய் கப்பலில் கடலுக்குள்ளே குதிச்சு பிடிக்க முடியும்? ஸோ தமிழிசை சொல்கிறத சீரியஸாக எடுக்கணும். உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு சட்டம் ஒழுங்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றதை அந்த அம்மா முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல அரசியல் சட்டத்தை கவர்னராக இருந்துச்சு அந்த அம்மா. முதல்ல அரசியல் சட்டத்தையும் ஒரு நாட்டில் என்ன பண்ணுன்றதை புரிஞ்சுக்கணும். மால்டீவ்ஸ் எதுவும் நம்மள ஒரு பகுதி நினைச்சிட்டு இருக்காங்க. அது என்ன நினைச்சிச்சு? ஏன்னா அவங்க மாலத்தீவுன்னு தமிழில் சொன்னா கூட ஏதாவது குழப்பம் இருக்கலாம். மால்டீவ்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லும்போது தமிழ்நாடு படிச்சதுனால தப்பா என்ன எடப்பாடியா இருந்தால் கூட ஏதோ பஃபல் 65 லிட்டர் பார்க்கலக்கு இதெல்லாம் உளர்றாருன்னு நினைக்கலாம். ஏன்னா படிப்பு இல்லை, ஏதோ உளர்றாருன்னா. ஆனால் தமிழிசை சொல்றது உளரெல்லாம் எடுக்க முடியாது. பாப்போம் சார். ஏன்னா கிட்னி திருட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேட்கலாம். ஹாஸ்பிட்டலில் திருடுறாங்கன்னா பரவாயில்ல. அது ஜல்லிக்கட்டு திருடி மாலத்தீவுக்கு போகிறதுங்கிறது தான் கேட்கணும். இல்லை நிர்மலா சீதாராமனுக்கு ஃபோன் அடிச்சு கேட்கணும். ஜிஎஸ்டி எல்லாம் மிஸ் ஆகுது, நீங்கள் பிடிங்க பிடிச்சி வாங்குங்க அப்படின்னா நாட்டுக்கு அந்த வருமானமாச்சும் வருங்கிறது தான். என்னதான் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை இப்படி டீல் பண்ணலாமான்னு எல்லாரும் பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா டெல்லியில் எங்கள் அமித்ஷாஜிட்டே கேட்டுக்குங்க. கூட்டணி ஆச்சுன்னு 3 முறை சொல்லியாச்சு. இதுக்கு மேலே என்னென்னா அப்படின்னு அவர் ரொம்ப அன்பாக சொல்லியிருக்காப்புல. என்ன சார் இது? இல்லை இன்னைக்கு அண்ணாமலையோடைய இந்த நிலைக்கு தலைவர் பதவியிலிருந்து இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு யாரும் கண்டுக்கிறாத ஒரு நிலைமைக்கு போனது காரணமே எடப்பாடி தான்ன்றது அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்மளுடைய அரசியல் வாழ்க்கைக்கு எடப்பாடியார் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்காருன்றது அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். புரியுதா உங்களுக்கு? தெரியும். ஸோ இப்படி இருக்கிறதுனால என்னென்னா கிடைக்கிற கேப்லலாம் 2 குத்த போடுறது தான் அண்ணாமலையோட ஒரு வழக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் பேச மாட்டேன் எல்லாம் மேலிடத்தில் கேளுங்க, வேறு தலைவர் வந்துட்டாருன்னு சொல்கிற அண்ணாமலை எடப்பாடியார் விஷயம் கிடைச்சா மட்டும் 2 குத்த குத்திக்கிட்டு தான் போகிறாப்புல. திருப்பி என்ன சொல்கிறாப்புலன்னா, எடப்பாடியாரே உங்கள் ஓனர் நீங்கள் கிடையாது, உங்கள் கடைக்கு ஓனர் எங்கள் அமித்ஷாஜி. எதாக இருந்தாலும் அமித்ஷாஜிகிட்ட கேளுங்க, அவர் சொல்கிறது தான் நடக்கும், அவர் சொல்கிறது தான் நடக்குன்றது அவரோட ஒரே டார்கெட். என்னன்னாலும் ஒரே கவுண்டர் இனமாக இருந்தாலும் ஒரே இனமாக இருந்தாலும் அண்ணாமலைக்கு 2 பேர் தான் மிகப்பெரிய எதிரிகள். 3வது தான் திமுக. முதல் எதிரி எடப்பாடி பழனிசாமி. 2வது எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எம்பி யார்? ஜோதிமணி. 2வது எதிரி ஜோதிமணி. 3வது எதிரி யாருன்னா 3வதும் ஜோதிமணி தான். 4வது தான் காங்கிரஸ். புரியுதா? திமுக செந்தில் பாலாஜிலாம் அதுக்கு அடுத்து தான். செந்தில் பாலாஜி 4வது தான். அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரை தன் இனத்தை அழிக்கணுன்ற ஒரு இனத்தை பற்றிலாம் பார்க்க மாட்டாப்புல. கொள்கைன்னு வந்துட்டா என் ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, என் ஊர்க்காரனாக இருந்தாலும் சரி, என் பகுதிக்காரனாக இருந்தாலும் சரி, என் கொங்கு மண்டலத்துக்காரனாக இருந்தாலும் சரி, மனுநீதி சோழன் மாதிரி தப்புனா தப்பு தான். யாராக இருந்தாலும் நீங்கள் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்றது மகனே எதை வச்சு தேர்கால விட்டு ஏத்தனை கதையெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அண்ணாமலை என்ன பண்ணான்னா மாட்டு வண்டியை வச்சு, விவசாயியாக இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை நீதி நேர்மைன்னு வந்துருச்சுன்னா மாட்டு வண்டியை வச்சு ஏற்றிடுவாப்புல. அந்த வகையில் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி வெள்ளை வண்டியை ஏதோ வச்சு வேலை பார்த்துட்டு பழனிசாமியை டோட்டலாக ஒழிச்சு கட்டணும் அரசியலை விட்டு. நீங்க அப்போ நானான்னு பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு நம்மளை சொல்லுவார் அண்ணான் மித்தவங்களை. அவர் சித்தப்பா முறை சொந்தக்காரர் வேறு, வயசுலேயும் சித்தப்பான்றதுனால வாங்க சித்தப்பா பார்த்துக்கலாம் சித்தப்பா, நீங்களாம் நானும் பார்த்துக்கலாம் சித்தப்புன்ற இதில் தான் ஒழித்து கட்ட வேண்டும்
அரசியலை விட்டு எடப்பாடியாரை அகற்ற வேண்டும் என்பது நினைப்பதில் சசிகலா கூட பழசு மறந்துட்டாங்க. அந்த அம்மையார் கூட பழசு மறந்துட்டு புதுசாக வீடு கட்டி அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதை பற்றி இது பண்ணல. இப்போ இருக்க கூப்பிட்டா போவோம், இல்லைன்னா பாஜகக்காரன் நம்மளை முடக்கி வச்சிருக்கான் அப்படின்ற ரேஞ்சவனுக்கு போயிட்டாங்க. எடப்பாடியார் சரி இதெல்லாம் அரசியலில் சகஜம் தான் தம்பின்னு சொல்லி தட்டி ஆகணும் அப்படின்னு கூட விட்டாங்க. தினகரன் விட்டார். தினகரன் பார்த்தாரு. ஒரு காலத்தில் நம்மகிட்ட கை கட்டி நின்று வாய்ப்பு கேட்டாங்க. இன்றைக்கி அவர்கள் வந்து அவங்களுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாருன்றதுனால விட்டாப்புல. ஆனால் இன்றைக்கும் வெறியோடு இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா அண்ணாமலை தான். அழித்தே ஆக வேண்டும், ஒழித்தே ஆக வேண்டும், அரசியலை விடுத்து அப்புறப்படுத்தி ஆக வேண்டும், கூட்டணி விட்டு விரட்டி விட்டே ஆக வேண்டும். இந்த அதிமுகவே இதுலேருந்து எடப்பாடியை துரத்தி அதிமுக ஆகாதுன்னு சொல்லலை. ஏன்னா வந்து அண்ணாமலையோட அப்பா அம்மா இவங்க எல்லாமே வந்து அதிமுகவை நேசிக்கக்கூடியவர்கள் தான். அவர் அப்படி போல் அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா டோட்டலாக எடப்பாடியார் அரசியலை விட்டு வெளில போகணும் அப்படின்றார். ஸோ இதன் மூலமாக தான் அவர் வந்து தன்னுடைய காய்களை நகர்த்திட்டு இருக்காரு. நேற்று நல்ல வாய்ப்பு கிடச்சிது. வாய்ப்பாக கிடைச்சதை நழுவ விடாமல் அடிச்சிருக்காரு. வேற ஏதோ ஒரு டிஆர் பாலு போட்ட அவதூறு வழக்கில் ஆஜராக வந்தார். வெளியில் வந்து ப்ரெஸ் வீட்டில் எதுவும் முழுக்க ஆமாம் பண்ணிவிட்டு எடப்பாடியாரை போட்டு தாளிச்சு விட்டு போயிட்டார். ஸோ இதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஆழமான ஒரு இதுன்னு அர்த்தம். அவர் அதில் ஒரு அது லாஜிக்காக கரெக்டாக தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் எத்தனை பேர்னா எம்எல்ஏ ஆகிட முடியும்? நீங்கள் 4 பேர் இருக்காங்க. பாஜகவில் நாளைக்கு 20 ஆகலாம், 50 ஆகலாம், 100 பேர்னு கூட ஆகிறாங்கன்னு வச்சுக்க. ஆனால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கான். அவனுக்கு எப்போ திருப்தி வரும்? நம்ம கட்சியிலேருந்து 2 அமைச்சர், 3 அமைச்சர், 4 அமைச்சர், அப்போ தான் தொண்டர்கள் அதுக்காக தான் உழைக்கிறாங்க. அப்போ அமைச்சர் பதவி இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்க முடியும்னு அதை தான் அவர் இப்போ அதாவது அரசியல் காய் நகர்த்தலில் இதெல்லாம் எல்லாருமே எதுக்கு வர்றான்? எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், பதவிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும். சில பேர் அதிகார போதை இருக்கும், சில பேருக்கு பண போதை இருக்கும். புரியுதா? ஸோ ஏதோ ஒரு போதைக்காக தான் வர்றது. அப்போ அதில் நீ இதை தரமாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்படிங்கும்போது அவன் போட்டு அடி காலி பண்ணுன்றது தான் அவர்களுடைய நிலையாக இருக்குது. எடப்பாடியாரை வந்து அண்ணாமலை வந்து தான் ஒளிஞ்சாலும் பரவாயில்ல, பாஷா பட ரகுவர மாதிரி கடைசியில் செத்துட்டான்னு நினச்சி வரும்போது காலை பிடிச்சி இழுப்பாங்க, அப்புறம் கழுத்தில் மிதித்து கொள்வாங்க. அது வேறு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் தான் வந்து அண்ணாமலை இருக்காரு. நம்ம அடியோடு ஒளிஞ்சாலும் பரவாயில்ல, அரசியல் விட்டே போனாலும் பரவாயில்ல. போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடியார், 2வதா ஜோதிமணி அக்கா, அப்புறம் செந்தில் பாலாஜி போன்றவர்களையெல்லாம் ஒழித்து விட்டு போனால் அதில் பிரதானம் ஒருத்தர் ஒழிச்சா கூட போதும், மீதி 2 பேர் கூட பரவாயில்லன்றது எடப்பாடியார் தான் ஒரு மெயின். ஏன்னா அண்ணாமலைக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஐபிஎஸ் படிச்சிருக்கோம், அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு வந்திருக்கோம், ஒரு இலவும் தெரியல, எட்டும் தெரில. பஃபல்லோ 65 லிட்டர் பால் கிடக்குதுன்னு ஒரு விவசாயின்னு வேறு இருந்தாலும் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல. 20,000 நமக்கு 65 லிட்டர் பால் கிடைக்கலையே, பஃபல்லோ கிடைக்கலையே நமக்கு. நம்ம இத்தனை ஆடு மாடுகளை வைத்துக்கொண்டு நம்ம வீட்டில் வச்சு இவ்வளோ நாள் நம்ம அப்பா வச்சிருக்காரு, ஒரு விவசாய குடும்பம், பெரிய நம்ம ஆடு அவ்வளோ பால் கறக்கலையே, 1 லிட்டர் 3/4 லிட்டருக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. 65 லிட்டர் எங்கே போய் ஒரு பார்த்தாரு? இப்படிப்பட்ட ஆள்லாம் அரசியலில் இருக்கலாமா? அடியோடு ஒழித்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் நினைக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து எடப்பாடியாரை வச்சு செய்கிறது. இல்லை, இன்றைக்கி தமிழிசையும் தாக்குறதுன்னா அது வேறு விதமாக இருக்குது. நீங்கள் இது சம்மந்தமாக கூட்டணி ஆட்சிதெல்லாம் டெல்லியில் இருக்க பெரிய தலைவர்கள்ட்ட பேசி கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தங்கிறவங்கள சின்ன தலைவர் அர்த்தமா? அந்த அம்மாவுக்கு ஒன்றா தெரியும். நயினார், அண்ணாமலை, நாலாம் சின்ன தலைவர். ஆமாம், அமித்ஷா தான் பெரிய தலைவர். இந்த மாதிரி தலைவரே கிடையாது இப்போது, சீன்லேயே இல்லையே. முன்னாள் தலைவர்களும் ஒரு 5-6 பேரில் அவங்களும் ஒரு ஆள் அப்படின்றது தான். பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன்னா அண்ணாமலை தைரியமாக பேசுனதுனால அந்த அம்மா பேசியிருக்கு, இல்லைன்னா அந்த அம்மா பேசியிருக்காரு, இல்லைன்னா இருக்கிறதையும் பிடிங்கி விட்டு தெருவில் விட்டுருவாங்க அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரியும். ஸோ அந்த ஆங்கிளில் அந்த அம்மா போயிட்டுருக்கு. இப்போ எடப்பாடிக்கிட்டு இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் பேட்டி எடுக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்தாலும் கூட்டணியில் பங்கு, கிடைக்காவிட்டாலும் ஆட்சியில் அமைச்சரவை கொடுப்பீங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னும் போது இதெல்லாம் கற்பனையான கேள்வி, நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு அவர் இல்லை. அதாவது இருக்கிறது ஈய பாத்திரம் வச்சுருக்கிறது, இதை நான் தரமாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி. அதாவது அமித்ஷாவே சொல்லலை, நான் பத்திரிகைக்காரங்க தான் வேலை இல்லாமல் பேசுகிறேன் கேட்குற நிலைமைக்கு இல்லை. அவர் வந்து டோட்டலாக எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு டோட்டலாக மரகலண்டு போச்சுங்க. அவருக்கு வந்து வயசாகி போச்சுன்ற ஒரு வயசு பெருசாக ஆகலைன்னா கூட அவருக்கு இருக்கக்கூடிய டார்ச்சரு, கட்சிக்குள்ளே கொடுக்கக்கூடிய குடைச்சல், கட்சியை இப்போ கைப்பற்ற பார்க்குறான்னா அவங்கள பற்றி அரசியல் பண்ணலாம். இல்லை கட்சிக்குள்ளே நம்மகிட்ட ஒன்று பேசுகிறாங்க, டெல்லியில் போய் ஒன்று பேசுகிறாங்கன்ற அதை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். அதெல்லாம் சமாளிச்சிருவார். அவர் ஒரு அரசியல் ஞானி தான். ஆனால் கடைசியில் டெல்லிக்காரன் எப்படி டோட்டலாக அண்டாவே ஆட்டையை போட்டுருவாங்கும் போது தான் அவரால் ஜீரணிக்க முடியல. இல்லை டோட்டலாக எடுத்து வச்சுட்டு நம்மளை இப்படி மிரட்டுறாங்களே, ஆட்சி அதிகாரம் இருக்குது, நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவான்றக்கா எது வேணாலும் பண்ணலாமா அப்படின்ற ஒரு மன வருத்தத்தில் தான் அவர் ரொம்ப நொந்து போயிருக்காரு. என்ன பேசுகிறாரு, என்ன இப்போ அவர்
இப்போ எல்லாரும் என்ன அவங்க கட்சியிலே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எதுங்க எலெக்ஷன் 1 வருஷம் இருக்குங்க, 1 வருஷம் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கும். இப்போ எதுங்க பஸ்ஸை தூக்கிட்டு அலைகிறாரு அப்படின்னு பார்த்தா, கட்சியில் நான் தான் தலைவர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவும், கட்சிக்காரங்கிட்ட இப்போ நான் செலவு பண்ணி இப்போ வண்டி எடுத்து நான் போகிறேன், டூர் பிளான் போட்டு போகிறேன், உன்னால் போக முடியுமா, எதுக்கு உனக்கு பதவி ஆசை, தலைவர் பொதுச் செயலாளர் ஆசை அப்படின்னு காட்டுறதுக்காக தான் எடப்பாடியார் அந்த பஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டுருக்காருன்றது தான் அவர்களுடைய இதாக இருக்குது. அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகிறாரு, அதுக்காக தான், கட்சிக்காரங்களுக்கு வேறு எது கிடையாது. நான் தான்ப்பா பொதுச் செயலாளர், நான் என்னை தலைமையில் தான் நான் தான் பேசுவேன், நான் தான் கூட்டணி பேசுவேன்றதுக்கு காரணம் என்னென்னா நான் தான் பொதுச் செயலாளர்னு காட்டுறதுக்காக. பாப்போம் சார் இது எப்படி போகுதுன்னு. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.